அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் ஆண்டவரை துதிக்கப் போகிறோம், அவரை பாடப்போகிறோம். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே, பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே, பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். 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 எங்களை ஒவ்வொரு நாளும் சிங்கத்தின் வாய்க்கும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், பிசாசனுடைய கிரியைகளுக்கும் எங்களை விலக்கி விடுவித்து ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல பாதுகாக்கிற எங்கள் நல்ல தெய்வம் ஜீவிக்கிறதற்காக நன்றி. உடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அன்பு தேவப்பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த 2 வசனத்திலே தாவீது ஆடுகளை, தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. அந்த சமயத்தில் தாவீது என்ன செய்கிறார்னா, தொடர்ந்து போய் அதை அடித்து அது வாய்க்கு என்ன செய்தார் என்றால் தப்புவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி தாவீது இந்த சம்பவத்தில் சவுலோடு இதை சொல்வதற்கு என்ன காரணம் என்னவென்றால், பெலிஸ்தீனாகிய அந்த கோலியாத்து தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக பயங்கர ஒரு சத்தத்தோடும் சவாலோடும் கூட
தேவனுடைய ஜனத்தை நிந்தித்து கொண்டிருக்கிறதை தாவீதுடைய காதுகளிலே விழுந்தது. 40 நாட்களாக கோலியாத்து இங்கே சவுலுக்கு விரோதமாக அல்லது இஸ்ரவேலருக்கு விரோதமாக அவன் பயங்கரமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தான். ஆனால் எல்லாரும் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய சகோதரர்களை விசாரிக்க சென்ற தாவீதுடைய காதுகளில் அந்த சத்தம் விழுந்த போது அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் சொல்லுகிறான், நான் கரடியையும் சிங்கத்தையும் நான் தாடியை பிடித்து அடித்து அதை எப்படி கொன்று போட்டனோ அது போலவே நான் அடித்து கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறார். 36வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொண்டேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவன் உள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே தாவீதுக்கு இருந்த ஒரு விசேஷித்த காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தாவீதுக்கு தேவன் மேல் ஒரு பெரிய வைராக்கியம் இருந்தது. தேவனையும் தேவனுடைய ஜனத்தையும் நிந்திக்கிறது தாவீது அது சகித்து கொள்ளவே முடியவில்லை. ஒரு அந்நியன், ஒரு விருத்தச்சேதனம் இல்லாதவன், ஒரு பெலிஸ்தியன் தேவனுடைய ஜனத்தையும் தேவனையும் நிந்திக்கிறான் என்றால் அது தாவீதால சகித்து கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது, தேவனை குறித்து ஒரு வைராக்கியம். இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று அவன் அறிந்திருக்கிறான். ஜீவனுள்ள தேவனுடைய அந்த சேனையை நிந்திக்கிறதுக்கு இவன் ஏமாத்திரன்னு சொல்லி தாவீது அந்த கோலியாத்துக்கு விரோதமாக எழும்புகிறதை மீதமுள்ள பகுதிகளில் நீங்கள் பார்க்க முடியும். அங்கே அவன் ஒரே ஒரு கூழாங்கல்லை வைத்துக்கொண்டு கூழாங்கல்லை வைத்து எரிந்தது நிமித்தம் அந்த கோலியாத்து தரைமட்டமாக விழுந்து அவன் மரித்து போனான். அவனுடைய தலையை வெட்டி அன்றைக்கு தாவீது எருசலேமுக்கு கொண்டு வந்ததாக வேதத்தில் நம்ம படிக்க முடிகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் மேல் ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவ ஜனத்தை நிந்திக்கிற, தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துரு யாரென்றால், கோலியாத்து யாரென்றால் பொல்லாத பிசாசு. அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அந்த பொல்லாத பிசாசுடைய கிரியைகளை மேற்கொள்வதற்கும் எதிர்ப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய், தேவனுடைய சபைக்கு விரோதமாய், தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பொல்லாத கிரியைகளை அழிப்பதற்காக திறப்பில் நின்று, தேவ சமூகத்தில் நின்று பொருத்தனையோடும் பாரத்தோடும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே நீங்களும் நானும் இந்த நாட்களில் தேவ பாதத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே என் தேசத்தில் சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பாரம் எடுத்து நம்ம ஜெபிக்கணும். முழங்கால்களை முடக்கி தேசத்தின் நலனுக்காக ஜெபியுங்கள். தேசத்தில் உண்டாகிற அழிவிலிருந்து தேசத்தை தேவன் காப்பாற்றி ஜெபியுங்கள். சபைக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற பொல்லாத பிசாசு எப்படியெல்லாம் எழும்புகிறானோ அவனுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதற்காக ஜெபியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நான் போன பின்பு சபையை கெடுக்கும்படியாக கொடிய ஓநாய்க்கள் உங்கள் நடுவில் வருமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ சபைக்கு விரோதமாக, தேவ ஜனத்துக்கு விரோதமாக பிசாசு இன்றைக்கு பயங்கரமான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த கிரியைகளை அழிப்பது நம்முடைய ஜபந்தான், நம்முடைய முழங்கால்கள் தான். நம்ம யுத்தத்தில் முழங்காலில் யுத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்கும் பொழுது சாத்தானுடைய ராஜ்யம் அழிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும். எனவே நாம் இந்த நாட்களில் ஜெபத்துக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். தேசத்தில் திறப்பில் நின்று எழுப்புதலுக்காக ஜெபிப்போம். சாத்தானுடைய ராஜ்யம் அழிக்கப்படவும் தேவ ராஜ்யம் கட்டப்படவும் ஜெபிப்போம். ஜெபத்தில் தேவன் உங்களை பயன்படுத்துவாராக. நல்ல தகப்பனே, எங்கள் மேல் ஒரு ஜெப ஆவியை ஊற்றும், ஒரு வைராக்கியத்தை எங்களுக்கு தாரும். அன்றைக்கு தாவீதினுடைய இருதயத்துக்குள் இருந்தது போல ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் உம்முடைய ஜனமாகி எங்களுக்கு ஒரு ஆவியிலே ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிற பொல்லாத சத்துருவுக்கு விரோதமாக திறப்பில் நிற்கிறவர்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.